ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம் கைகளில். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்தார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவு, ஒரு அறிவு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களை கர்த்தர் எதற்காக கொடுக்கிறார் என்றால், சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. அப்போ சபைக்கு வரங்கள் செயல்பட வேண்டும். அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். தமது சித்தத்தின்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். யாருக்கு எந்த வரம் கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த வரத்தை கொடுத்து அவர்களை சபைக்குள் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு என்ன வச்சிருக்கிறார்? சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அதிகமான ஒரு நெருக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஏனால் சபைக்குள் கிரியை செய்கிறவரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இயேசு சொன்னால், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார், நான் போவேனே ஆகில் பிரைஸ் காட் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன் சொல்லி இருக்கிறார். அந்த ஆவியானுடைய வேலையை சபையை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதுதான் வேலை. ஆமென். அந்த ஆயத்தப்படுத்துகிற விதம் என்று நாம் பார்க்கும்போது, ஏதோ ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி விட்டால் ஆயத்தப்பட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அநேக வரங்களை அவர் பகிர்ந்தளிக்கிறார். பாருங்கள், 12:1 வாசிப்போமாக. சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனமில்லை. அப்போ வரங்களை குறித்த ஒரு அறிவு சபை மக்களுக்கு தேவை என்றார். அல்லேலூயா. அது கொடுக்கப்பட்ட பெயர் என்ன வரம்? ஆவிக்குரிய வரம். அல்லேலூயா. அதில் நம்ம கீழே வாசிக்கும் போது ஏராள காரியங்களை சொல்லப்பட்டிருப்பார். 4ஆம் வசனம் வாசிப்போம். வரங்களில் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். சபையில் வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? வரங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பாருங்கள், அதனுடைய ஒன்று வரங்களை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேணும். அதான் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை என்று சொல்லுகிறார். அறிவு வேண்டும். 1. 2வது 14:1 வாசிக்கும் போது, அன்பை நாடுங்கள், விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அப்போ அறியணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாடணும், விரும்பணும். அறிவும் வேணும். அடுத்தது நாட்டமும் வேணும், விருப்பமும் வேணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அந்த அறிவு அவசியம் நமக்கு தேவை. இரண்டாவது ஒரு நாட்டம் வேணும். அல்லேலூயா.
அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வேண்டும். பொதுவா சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுவிட்டால் கைகளை தட்டி ஒரு தேவனுடைய வல்லமையை அனுபவித்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்து அந்நிய பாஷைகளை பேசினவுடன் நம்ம என்ன செய்து திருப்தி அடைந்து விடுகிறோம். அது நிற்க அல்ல, அதற்கு அடுத்தபடியாக வரங்கள். அல்லேலூயா. அந்த வரங்கள் மேல் நமக்கு என்ன வேணும்? எது ஒரு அறிவும் நமக்கு ஒரு வாஞ்ச ஒரு நாட்டமும் நமக்கு வேணும். அது இல்லை என்றால் நம்ம அப்படியே என்ன செய்வோம்? இப்படியே இருந்துட்டு இருக்கோம். பாருங்க, அதே 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம், 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், அந்த சபையை குறித்து பவுல் பாராட்டுகிறார். அல்லேலூயா. சபை இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூரணம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோம். அப்போ கொரிந்திய சபைக்கு எல்லா நிலையிலையும் உபதேச அறிவு எல்லாவற்றிலும் அது முழுமையாக இருக்கிறது, சம்பூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வரங்களை வாங்கிக்கிறவர்கள் உபதேசத்தை அறிந்திருக்க வேண்டும், கற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கொரிந்திய சபை அவைகளில் இருந்தது, தேர்ந்தவராய் சம்பூர்ணம் உள்ளவராய். 8ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். பாருங்க, சபையை பற்றி பவுல் சொல்ற, நீங்கள் யாதொரு வரத்தில் என்ன செய்யல, குறைவில்லாதவர்களாய் அவருடைய வருகைக்கு எப்படி இருக்காங்க, காத்து. அல்லேலூயா. யாதொரு வரத்திலும் குறைவில்லை. வரம் எதற்கு? சபைக்கு பத்து விருத்திக்கு வரங்கள். கர்த்தருடைய வருகைக்கு சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுவதற்கு வரம் தேவை. அல்லேலூயா. 1:5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னது? வேத சத்தியத்தை குறித்த என்னது? அறிவு, உபதேச அறிவு. அல்லேலூயா. அடுத்தது எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம். கவனிங்கள். அல்லேலூயா. அப்போ சபையை பார்த்தால் ஆமென், அல்லேலூயா, எல்லாம் இருக்கப்பா. என்னது? சபையா? அதான் ஏன் சபை? அல்லேலூயா. எல்லாம் இருக்கு. உபதேச ரீதியான அறிவிற்கு, சத்தியத்தில் அவங்க ரொம்ப தேடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனிகள் இருக்கு. ஆமென். வரங்கள் இருக்கு. அல்லேலூயா. எல்லா நிலையிலும் எப்படி இருக்கு? சம்பூர்ணம், குறைவற்ற ஒரு சபை. ஆமென். அப்போ குறைவற்ற சபையில் நீங்களும் ஒரு நபராக காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு ஆளோ 2 பேர் அல்ல. கைவதல் சொல்லும். எல்லாரும் வரங்களாலும் கிருபைகளாலும் அறிவுகளாலும் உபதேச அறிவிலும் ஆமென் மற்ற எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? தெளிவு, சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நமக்குள்ள என்ன தேவை? ஒரு நாட்டம், வாஞ்ச, ஆசை வேணும். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்ல, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுகள். எதை அல்ல? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே. அந்த நாட்டம் வந்து விட்டால் அல்லேலூயா, இந்த வரங்களுக்கு கிருபைகளும் கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவோம். ஏனென்றால் வரங்களும் கிருபைகளும் அல்லேலூயா பூமிக்குரியதல்ல, தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்தி சபை ஆயத்தப்படுத்துவதற்குரியது. அல்லேலூயா. அடம் சொல்லப்பட்டு, அப்போ நீங்க எழுந்தது உண்டா? ரட்சிக்கப்பட்டது உண்டா? ஞானஸ்நானம் எடுத்தது உண்டா? அல்லேலூயா. ஆமென். எதை தேடு? மேலானவைகளை. எதல்ல? இதல்ல.
அப்ப நம்முடைய சிந்தை எங்க சுத்தக்கூடாது? உலகத்திட சுத்தக்கூடாது. ஆமென். ஆவிக்குரியவர்களாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த நாட்டம் குறைவா இருக்கும்? உலகத்துக்குரிய நாட்டம் குறைவா இருக்கும். வேணும், வாழணும், சாப்பிடணும், எல்லாம் வேணும். அல்லேலூயா. ஆனால் இதன் மேல் நம்முடைய சிந்தையும் விருப்பமும் ஆசையும் பேச்சும் கவனங்கள் எல்லாம் இங்க கடந்தாச்சுன்னா அல்லேலூயா, நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். அந்த ராஜ்யத்துக்குரிய தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் முடியாது. அல்லேலூயா. அதாக சொல்றாரு, எதை தேடு? மேலானவன். எதல்ல? பூமியில் உள்ளதல்ல. பூமியில உள்ளவைகளை நாம் பார்க்கும் போது நமக்கு எதிரையுமே என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. ஆமென். எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு நிலையில என்ன இருக்கும்? பாதிப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா. அன்பும் மனுஷனுடைய அன்பும் குறைவுள்ளது. உலகத்தின் காரியங்களும் தேவைகளும் நம்ம திருப்திகரமாக இருக்காது. யாரும் நம்மை பிரியப்படுத்துவர்களா இருக்கவும் மாட்டாங்க. மனசுக்கு திருப்தியா பிடிச்ச அளவில் ஒரு வாழ்க்கைகள் எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? ஒரே பேடு பள்ளம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம இதையே சிந்திச்சால் இதை தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். இது இப்படி ஆகி போச்சே, அது அப்படி ஆகி போச்சே, அவன் அப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, அவன் அது போச்சு, இப்படி கிடைக்கலையே, இதெல்லாம் கூட சுத்திருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, எதை தேடு? அதை தேடு. உன் கவனத்தை அங்க திருப்பு. ஆமென். ஆண்டவருக்குள் வளரணும். ஆமென். ஆண்டவருக்குள் அறிவுக்குள் நான் வளர வேண்டும். அல்லேலூயா. ஐயவே தானே சொல்லுவோம். தேவ சபைக்கு நான் எப்படி இருக்கணும்? பயனுள்ளவராய் மாற வேண்டும். ஆமென். கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பயனற்ற நபரை நான் இந்த பூமியில வாழ அல்ல, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராய் சபையில் வந்து போக அல்ல. அல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு பயன்படுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் சபையில் நான் அநேகரை பார்ப்பேன். சில இடத்துல நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கு. வாஞ்சியா இருப்பாங்க, நல்ல ஆவியம் நிரம்புவாங்க. நான் சந்தோஷம், பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் கூட ஆண்டவரிடத்தில் இன்னும் ஒரு வாஞ்சை வைத்து அர்ப்பணித்து ஜெபித்து கர்த்தருக்குள்ள வந்தாங்கன்னா தேவன் சில வரங்களையும் கிருபைகளையும் கொடுப்பாரு. சபைக்குள்ள பயன்படுகிறவர்களாய் மாறுவாங்கள என்று நான் நினைப்பேன். ஆனால் அந்த நிலைக்கு நேரம் அவர்கள் நினைச்சு வருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட நிலையில் அப்படியே நின்று விடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நிலை அல்ல. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அடுத்த நிலைக்கு நேரம் நீ வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் உனக்காக, தேவ சபைக்காக கர்த்தர் வைத்திருப்பது என்னவென்றால் 12:1 வாசிக்கும் அன்றைய சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. ஆமென். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டது. ஆமென். வரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைதான். அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற அவயவமாய் பயன்படுகிற அவயவமாய் மாறும். ஒவ்வொரு நிலையில் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரையும் கர்த்தர் ஒதுக்குறவர் அல்ல. ஆமென். தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து கொடுக்கிற ஒவ்வொரு நபரையும் கரங்கள் எடுத்து பயன்படுத்துகிறது. யாரையும் ஒதுக்குறவர் அல்ல. நீ வேண்டாம், அவன் தான் வேண்டாம், அப்படி அல்ல. யார் தங்களை அர்ப்பணித்து, அல்லேலூயா, ஆண்டவர்கள் அதிக அன்பு வைத்து, ஆமென், தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, வாஞ்சியோடு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவனை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுகிறார் 4ஆம் வசனம் வாசிப்போம். வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஊழியங்கள், அதான் சொல்றோம், வரங்களில் என்ன இருக்கு? வித்தியாசம். ஊழியங்களில் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே ஊழியம் அல்ல. அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. சபைக்கு மெயின் ஊழியம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தின 5 விதமான, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களால் ஏற்படுத்தப்படுகிற ஊழியங்கள் பல ஊழியங்கள் இருக்கு. உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ், ஆமென், பாடகர்கள், அல்லேலூயா,
இசையமைப்பாளர்கள், இவைகள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நபர்களால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. தெய்வத்தால் சொல்லுவோம். வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களில் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அடுத்தது ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த ஒரே தேவன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். யாருக்கு எதை கொடுக்கலாம் என்று அறிந்திருக்கிறவர் தேவன். உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பு, தேவன் மேல் நீ வைத்திருக்கிற அந்த ஏக்கம், ஹல்லேலூயா, தேவன் மேல் நீ வைத்திருக்கிற அன்பு, ஹல்லேலூயா, அதை பார்க்கிறார். கையை விதாலே. சிலருடைய வேகம் கொஞ்ச நாள் மட்டும். ஆமென், ஆமென். இப்போ கொஞ்சம் பண்ணுவாங்க, முழங்காலே நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க, பகல்லையும் ஜெபம், ராத்திரியும் ஜெபம், எப்போ முஞ்சமோ, கடைசியை பார்த்தா ஆளையும் காணும், நேற்று அப்படி வந்துடும். அதல்ல, தேவனிடத்தில் நீ வாழ்கிறாய் என்றால் ஒரு அதை இப்படியே போட்டிருக்கணும். 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காத. ஆமென். பிரச்சனையை ஜெயத்தை கொடுக்கிற தேவனை பார்க்க. போராட்டத்தை பார்க்காத. போராட்டத்தின் மத்தியில் ஜெயத்தை கொடுக்கிற தேவனை நீ பார். இயேசுவே சொல்லிவிட, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டு. ஆமென். உலகத்தில் உபத்திரம் இல்லை என்று சொல்லவில்லை, உபத்திரம் உண்டு. ஏன்? நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்கிறதுனால் உலகங்கள் உங்களை என்ன செய்ய பகைக்கிறது. இயேசுவை பகைத்த உலகம் உங்களை என்ன நேசிக்குமா? ஆமென். அல்லேலூயா. இயேசுவே பகைத்தது, இயேசுவே குறை பார்த்தது, இயேசுவே காரி தூக்குனாங்க, இயேசுவே கன்னத்தில் அடிச்சாங்க. அல்லேலூயா. இயேசுவே சிலுவையில் அடித்து தொங்க விட்டாங்க. அல்லேலூயா. அந்த உலகம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்து பார்க்குமா? அழகு பார்க்குமா? அல்ல. நமக்கு ஏதாவது ஒரு நிலையில என்ன செய்யும்? ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அதன் மத்தியில் கையை தானே சொல்லுவோம், இயேசுவுக்காய் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள். சோதனையை பார்த்து சோர்ந்து போகிறவன் அல்ல, பிரச்சனை பார்த்து தளர்ந்து போகிறவன் அல்ல. அல்லேலூயா. இந்த சோதனை மத்தியில் என்னோடு கூட இருக்கிறான், என்னை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார், எனக்கு இவைகள் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், ஒரு தாகம், ஒரு வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனுடைய வாசிப்போம், 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. எப்படி எனில், பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான கிருபைகள் தெரியுமா இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு தேவையா? இது ஏதோ கொரிந்திய சபைக்கு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சதல்ல. அல்லேலூயா. ஆமாம், கொரிந்திய சபை மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. அப்படியா? இல்லை, அல்ல. கொரிந்திய சபைக்குள்ள கர்த்தர் என்ன சொல்லி இருக்கோ அது நமக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நீ வாஞ்சித்தால் உன்னை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம். ஆமென். பார்த்தீங்களா? அப்போ ஞானம், அல்லேலூயா, அவருடைய பேச்சே, அல்லேலூயா, அந்த நபர் என்ன செய்யும்? ஒரு தெளிவடைய வைக்கும். ஆமென். அப்படியே உட்கார்ந்து ஒரு நபர்கிட்ட இருந்து பேச ஆரம்பிச்சுட்டானே, அல்லேலூயா, அவருடைய எல்லா சந்தேகமும் அவர்களுக்கு கிளியர் ஆயிடும்.
அப்போ தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் முதலாவது நம்மை அர்ப்பணித்து, ஆமென், ஆண்டவரே என்னதை தெரிந்து கொண்டீரப்பா, என்னை அழைத்து என்னை அபிஷேகத்தீர் ஆண்டவரே, ஏதோ ஒரு சபையில் நான் வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக, ஹல்லேலூயா, என்னை என் கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நான் உம்முடைய சபைக்குள் நான் யாராய் இருக்க வேண்டும், நான் உம்முடைய சபைக்குள் என்ன அவயவமாய் இருக்க வேண்டும், என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்தலாகி அந்த அர்ப்பணிப்பு இல்லை என்றால் தேவன் ஒரு மனுஷனிடத்துல கிரிச்சு, ஒரு மனிதன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும்னா, ஒன்று கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் அதிகமான என்ன வேணும், அன்பு, தாகம் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, நான் ஏதாகிலும் என் தேவனுக்கு பயன்படணும், எனக்கு கர்த்தர் ஏதாவது கிருபைகள் வரங்களை தரணும். முன்னெல்லாம் சபைகளில் 3 நாள் 1 வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் வைப்பாங்க. நிறைய ஜாபில் இருக்கிறவங்க, எல்லாம் சாதா வேலைகளில் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஜாபில் இருக்கிறவங்க அதிகமாக லீவ் போட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் வேலைக்கு போயிருந்தாலும் மனசு பூரா எங்கே இருக்கும், சர்ச்சில் இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க அந்த வாரத்தில் 1 நாள் மட்டும் லீவ் போட்டுட்டு வருவாங்க. வந்த உடனே கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு ஏதாவது வரம் கிடைச்சிதான்னு கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வரம் கிடைச்சிதா, வேறு யாருக்காவது வரம் கிடைச்சதா, தீர்க்கதரிசன வரம் யாருக்கா கிடைச்சான்னு கேட்பாங்க. எனக்கு கேட்டோன்னு ஆச்சரியமாக இருக்கும். காரணம், உபவாச கூட்டங்களில் வந்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த வரங்கள் என்ன சொல்லி கொடுப்பார். வாஞ்சியோடு இருக்கு. ஏன் என்கிட்ட கேட்பாருன்னா, நான் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவேன், எப்பொழுதும் ஜெபித்துட்டு இருப்போம், எப்பொழுதும் ஆராதித்துட்டு இருப்போம், எந்த ஆராதனை விட மாட்டோம். அதனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம், இன்னாரெல்லாம் சபைக்கு ஒழுங்காக போகிறவங்க ஃபாஸ்டிங் பிரேயரில் கலந்துருக்கிறாங்க, கட்டாயம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏதாவது வரம் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்களுடைய வாஞ்சியை பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு வாஞ்சி. ஏதோ வந்தோம் போனோம்ன்ட்டு அல்ல, ஏதோ வந்தோம் போய் கை தட்டணும், கொஞ்சம் ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், முடிஞ்ச அப்பா என்னை திருப்தி, அதல்ல, அதல்ல. அல்லேலூயா. அது என்னது, சாதாரண இது. அல்லேலூயா. வளர்ந்த அனுபவம் நாம் அடுத்த நிலைக்கு நேரம் கடந்து போக வேண்டும், வரங்களுக்கு நேரம் கடந்து போக வேண்டும். அந்த நிலைக்கு நீ போன மனக்குள்ள ஒரு வாஞ்ச வேணும். ஆமென். மட்டுமல்ல, ஆண்டவர் மேல் ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வைக்கணும், ஒரு அர்ப்பணித்து கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்கு வாஞ்சியோடு ஜெபிக்கணும். சபையில் தொடக்க நாட்கள்ல பலருக்கு தீர்க்கதரிசன வரங்கள் எல்லாம் இருந்து இந்த ஓட்டு கட்டடங்கள்லாம் இருக்கும், அந்த ஆராதிக்கும் தீர்க்கதரிசன வரங்கள், பலவிதமான விஷன் தரிசனங்கள். சபையில் இருந்து ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே கர்த்தர் ஏதாவது தரிசனத்தை காட்டுவார். அடுத்த வாரத்தில் சாட்சியில் சொல்லுவாங்க. சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசன வரங்களை கொடுப்பார், சிலருக்கு பற்பல பாஷைகளை கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்தது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதோட முடிந்து போகவில்லை. உனக்குள் எவ்வளவு தூரம் ஆண்டவர் அன்பும் நேசமும் வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் இருக்குதோ அதற்கு அதிகமாய் கர்த்தரின் வாழ்க்கையில் கிரியை செய்வார். அப்போ பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிற வாசிப்போம். ஒருவருக்கு என்னது, ஞானத்தை போதிக்கும் வசனம், சுயமா இல்லை, ஆவியினால். என்னது, ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனம். ஆவியினால். அப்போ ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனம். பரிசுத்த ஆவியினோடு என்ன வேணும், நெருக்கமா இருந்தால். ஆமென், ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கை தட்டுறதல்ல, ஏதோ கொஞ்சம் உற்சாகப்படுத்துறோன்னு கை தட்டுறது அல்ல. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினோடு தனிப்பட்ட நிலையில் உனக்கு ஒரு உறவு நெருக்கம் இருந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தது
அறிவை உணர்த்தும் வசனம். அதே ஆவியான பகிர்ந்து கொடு. ஒரு நாள் ஞானத்தை போதிக்கும் வசனம், கடந்து அறிவை உணர்த்தும் வசனம். சிலருடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் சில தெளிவற்றவர்களாய் சில ஒரு அடுத்த நிலைக்கு நேர போக தெரியாமல், ஜெபிக்க தெரியாமல், எப்படி நடந்து கொள்ளணும், எது பேசலாம், எது பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், இப்படி பல காரியங்கள் உண்டு வேதத்தின் அடிப்படையில். அந்த அறிவுகள், அந்த வரம் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனத்தை ஒரு நபரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த அறிவை உணர்த்துற போதனை ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு? கண்ணை திறந்து விட்டு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அதான் விஷயம். அடுத்தது விசுவாசம். என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் என்பது ஒரு வரம். அல்லேலூயா. பொதுவான விசுவாசம் வேறு, அல்லேலூயா. வரமாகிய விசுவாசம் வேறு. ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென், அவன் சொல்லுவான், என்னுடைய தேவன் எனக்கு முன்னதான் நின்று கொண்டிருக்கிறார். அதான் அந்த விசுவாசம் சொல்ல வைக்கும். பிரச்சனை, ஐயோ இவ்வளவு பிரச்சனையா, அவன் என்ன செய்வான்? இல்ல, எனக்கு பிரச்சனை என்ன தாக்குறது முன்ன என்னுடைய ஆண்டவரை சந்திக்காம பிரச்சனை என்ன தோணாது. ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காத, உன்னோடு உனக்கு முன்பது அவர் நின்று கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் வலது பரிசத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்யப்படவில்லை, அசைக்கப்படுவதில்லை. எலியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அவன் வேற ஒருவரை பார்த்து பழக்கம் இல்லை, தேவனாகிய கர்த்தரை பார்த்து தான் பழக்கம். தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய பார்வை, ஆமென், உள்ளான பார்வை யாரை பார்? இயேசுவை பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பார். அவர் அதிசயங்கள் தேவன் என்பதை பார். அவர் சகலத்தை சிருஷ்டித்த பெரிய தேவன் என்பதை பார். அவர் உயர்ந்த தேவன் என்பதை பார். ஹல்லேலூயா. ஒரு எனக்காய் சிலுவையில் பாடுபட்ட தேவன் என்பதை பார். சாதாரணமா இல்லை. அந்த விசுவாசம் தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறோம், இருதயத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நிமிர்ந்த ஒரு மனநிலை இருக்கு. எந்த பிரச்சனையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அந்த விசுவாசம் சோர்ந்து போறவர்களுக்கு விசுவாசத்தை மூட்டி விட்டு தடுமாறுவாங்க. என்ன என்ன செய்யறன்னு தெரியல. ஐயோ ஏன் பயப்படுற? நம்ம ஆண்டவர் இருக்கும்போது அவளை தைரியப்படுத்துவார். முடியல, அப்படியா, ஐயோ அப்படி ஆயிடுச்சா, கவனமாயிரு. ஏதோ இப்படி ஒரு ஆள் இருந்து நேத்தான் செத்தது, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தான் பழக்கம், முடிஞ்சு போய் அவ்வளோதான். இப்படி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் நீ சாவுக்கு ரெடி ஆகிக்கணும். அப்படி அல்ல. நீ ஒரு பிரச்சனையோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற நபருக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை அதல்ல. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்ற, நம்ம ஆண்டவருக்கு ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க? நம்ம ஆண்டவருக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் அல்லவா, சாத்தானை ஜெயித்தவர் அல்லவா, மரணத்தை ஜெயித்தவர் அல்லவா. இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? என்னதான் நடக்கட்டுமே, ஆமென், என்ன நடந்துடும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் நடக்கட்டும், பரவாயில்ல. அப்படியா? ஓகே, கர்த்தர் அப்படி வைக்கிறாரா? அதுக்கும் தான் ரெடி. அதுக்கும் தேவன் சும்மா ஒன்றும் தெரியாதவர் அல்ல. மனுஷன் சிந்திக்கிற தேவன் அல்ல. மனுஷன் பேசுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் இன்னாருக்கு என்ன பிரச்சனை வந்தா அதனால் இன்ன காரியங்களுக்கு தடைபடும். ஆமென்.
அப்ப தடை போட்டு ஒண்ணும் இல்லாம போட்டோன்னு கர்த்தர் செஞ்சிருவாரா? அப்படியெல்லாம் தேவன் கிடையாதுங்க. மனுஷன் எதையாவது ஊதி விடுவான், அவனுக்கு அதே தான் வேலை. கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். தேவனுக்கு தெரியும் இங்கு இது நடந்தால் இன்ன காரியங்கள் கர்த்தருடைய என்ன செய்ய தடைபடும். இது நடந்தால் இந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதன் மூலம் என்னுடைய நாமம் தூசிக்கப்படும். சத்துரு கிரீஜியம் அவன் செய்வான். அவன் கிரீஜியம் ஆண்டர் பார்த்துட்டு மெதுவாடா முள்ளு மெதுவா மெதுவா என்ன சொல்லிட்டா இருப்பாரு. தரமட்டாக்கி போடுவார் கர்த்தர். சத்துருடைய வல்லமையே ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தால் என்ன செய்யாது, சோர்ந்து போகும். என்னுடைய தேவன் எனக்கு முன்பதாக நெஞ்சு கொண்டிருக்கு. கர்த்தர் எனக்கா என்ன செய்கிற யுத்தம் செய்கிற தேவன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை என்ன உயிரட்டதா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தான் தேவனுங்க, வேற தேவனே இல்லை. மட்டுமல்ல, நம்முடைய தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ ஞானி. ஆமென். அவர் சர்வ வியாபி. அப்ப அவர் சர்வ ஞானியா இருந்தால் அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கிற என்றால் அதுக்கு பின் விளைவு என்ன என்பது அவருக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிறேன், இது சபை கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. சபை ஒன்றும் எல்லாம் பண்ற அளவில் எனக்கு ஒரு கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிப்பாரா? இல்லை. எனக்கு கொண்டு நடக்கணும்னா வேறொரு காரியத்தை ஒழுங்கு பண்ண அவள் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஹல்லேலூயா, அவர் துக்கப்படுகிற அளவில், அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவில் உன் வாழ்க்கையில ஒன்றை நடக்க அவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். எப்பொழுதும் அவிசுவாச வார்த்தை சொல்லி பழகாத. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை சொல்லு. தோல்வியை பெற்று ஒரு நபர் சொன்னார், பேச்ச வருத்து என் தேவன் ஜீவன் உள்ள தேவன். உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது சொன்னா, என்னுடைய ஆண்டவர் தெரியாம ஒண்ணு நடக்காத என்னுடைய வாழ்க்கை. உன் சரீரத்தில் இருக்கிற நோவுக்கு குறித்து ஒருவர் அவிசுவாசமாய் உன்னுடைய மனசை குழப்பம் சொன்னா, என் ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. நீ எரிஞ்சாத, பேசாத. என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளதே, அதிசயங்களின் தேவன். ஆமென். உலர்ந்த எறும்புகளை உயிரிலே பண்ணுற அதே ஆண்டவர் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன். செங்கடலையே வழி திறந்து உலர் தேவ ஜனங்களுக்கு உலர்ந்த நிலையை காட்டின கர்த்தர் என்னுடைய தேவன். அவர் அவருக்கு தெரியாம தலையிலிருந்து என்ன செய்யாது, ஒரு மூடி கூட உள்ளாத. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தார். பாருங்க, சீசர்கள் படகுல போயிட்டு இருக்க, இயேசு தனியா மலையில எழுதினாரா, தனித்திருக்க போனார். படகு நடுக்கடல்கிட்ட போன உடனே பயங்கரமான கடல் கொந்தளிப்பும் காற்று வந்து மூது. இயேசு கடலில் எப்படி வந்தாரா, நடந்து வர. எப்படி வந்தார் சொல்லு, நடந்து வர. எல்லாரும் ஆவேசம் ஆவேசம் ஆவி ஆவி பயந்தாங்க. அல்லேலூயா. நான் தான் பயப்படாதீர்கள். பேதுரு சொன்னான், ஆண்டவர் நீரா இருந்தா எனக்கு என்ன நடந்து வரும், நான் வாங்க நடந்து வரும் சொல்ல. அந்த வசனத்தை பாய்ந்த வாசிங்க. நீரே ஆனால் நல்ல கவனிங்க, அந்த இடத்த நல்லா கவனிங்க. அல்லேலூயா. நான் நடந்து வாரேன்னு அவன் நடக்கல. அல்லேலூயா. நான் உம்மிடத்தில் நடந்து வர என்ன செய்யும், சத்தமா சொல்லு, கட்டளைகளும். சொல்ல புரியுதா? ஆண்டவர் நீரா எடுத்து சாடலாம். இதாக அநேகருடைய அறிவின்மை. இயேசு கடவுள் நடந்து, நானும் நடக்க நடந்து போய் செத்து போனேன் நிறைய பேர். நீரா இருந்தார். ஆமென். என்ன கடவுள் மேல் என்ன செய்யும், நடந்து வர எனக்கு கட்டளை.
ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை என்ன? அவன் என்ன சொன்னது என்ன? கட்டளையிடும். அவர் கடல் நீ நடந்து வருவாயாக என்று கட்டளை கொடுக்கிறேன் அவர் சொல்லல. அவர் நிறைய கதையெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? வா, அவ்வளவுதான். அந்த வா என்ற வார்த்தையை அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் அது அவன் நடக்கிற என்னமா மாறும்? பாலமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லு. விசுவாசிக்கும் போதுதான் அது என்ன செய்யும்? அவனை நடக்கிறவர் என்ன செய்யும்? பாலமாய் அவனுக்கு அமையும். வேதம் சொல்லு. கடந்த பாயிண்ட் வா என்றார். இறங்கி நடந்தான். என்ன செய்தான்? சத்தமா சொல்லு. நடந்தான். அந்த வார்த்தை அவனை என்ன செய்தது? தாங்கிறது. அப்போ விசுவாசம் இருக்கிறது வரையிலையும் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தை உன்னை என்ன செய்யும்? தாங்கும். ஆமென். ஆமென். வாசிப்போ. என்னது? காற்று எப்படி இருக்கு? பலமாய். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். கடல் அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான். சூழ்நிலை எப்படி நிக்கி? எதிராக இருக்கு. நல்ல கவனி. சூழ்நிலை எதிராக போகுது காற்று. இதான் காரியங்கள். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வெற்றியாக போய்கொண்டிருப்போம். நல்லா ஜெபித்து அல்லேலூயா நல்ல வைராக்கியமாய் ஆமென் ஓடிக்கொண்டிருப்போம். உடனே சூழ்நிலை எதிராக இல்லாமல் அனுகூலமா இருக்காது. எப்படிதான் இருக்கும்? எதிராக இருக்கும். ஆமென். ஆனா நீ ஒன்று புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு சூழ்நிலை முக்கியம் அல்ல, என் தேவனுடைய வார்த்தை முக்கியம். நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான். ஆமென். என்ன செய்தான்? பலமாய் இருக்கிறதை கண்டான். பார்க்கிறான். நீ அங்க இங்க பார்க்கறதுக்காக இறங்கமா இல்ல. நீ யாரை மட்டும் தான் பார்க்கணும்? உனக்கு வார்த்தையை உனக்கு சொன்ன ஒருவர் முன்னதாக நின்று கொண்டிருக்கிறார். வா என்று சொன்னவர் உனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறார். அவரை நீ பார்க்க வேண்டிய. நீ எதை பார்க்காத? சூழ்நிலையை பார்க்காத. சொன்னவரை பார். உன்னை அழைத்தவரை பார். உன்னை ரட்சித்தவரை பார். உனக்கா சிலுவையில் ரத்தம் சிந்தினவரை பார். உனக்கா சிலுவையில் அடிக்கப்பட்டவரை பார். உனக்கா மரித்து அடக்கப்பட்டவரை பார். உனக்காய் மூன்றாவது உயிரோடு கூட எழுந்தவரை பார். உன்னை என்னை சேர்க்கும் என்று வருகிறவரை பார். ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர். ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவரும் சத்தமா முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்க்கணும். யார் பார்க்கணும்? அனைத்தவரை தான் பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா உன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தையை விசுவாசி. ஆமென். அந்த வார்த்தையை சொன்ன இயேசுவை பார். ஆமென். 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 இந்த வார்த்தை சொல்லுகிறது வா என்றார். அந்த வார்த்தையின்படி அவன் என்ன செய்தான்? இறங்கி நடந்தான். யாரை பார்த்து நடந்தான்? சத்தமா சொல்லு. பாருங்க நம்ம சொல்ல எபிரேயர்ல 12:1 வாசி பார்ப்போம். சுத்தி என்ன செய்தான்? நெருங்குது. சுற்றி நெருங்கி நிற்கும். அல்லேலூயா. பாருங்க இன்னொன்று அந்த 9 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தை பார்க்கும்போது பிரைஸ் காட் பந்தய பொருளை பந்தயசாலை ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும்
அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யணுமா? ஓடணும். எப்படி ஓடணும்? சுத்தமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதா. அடுத்த பாயிண்ட், யாவரும் நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் விட மாட்டார். நம்முடைய சிந்தையை வேறு பக்கம் விடக்கூடாது. சிந்தையில் கட்டுப்பாடு, பார்வையில் கட்டுப்பாடு. ஆமென் ஆமென். எல்லாத்திலும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கம். வேறு எண்ணங்களுக்கு என்ன செய்ய இடம் கொடுக்க மாட்டான். வேறொரு ஆசைக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டான். ஆமென் ஆமென். உலக பிராமணன் எந்த ஒரு காரியம் தனக்குள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரே ஒருவர் பரிபூர்ணமானவர் ஒருவர் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னதாய் கடந்து சென்ற ஒருவர் இருக்கிறார். என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் கண்கள் எப்பொழுதும் யார் மேல் பதித்திருக்கும்? இயேசுவின் மேல். ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிகரமாக நீ வாழ்க்கையை ஓடணும். ஆமென் ஆமென் ஆமென். ஒன்று புரிந்து கொள்ளும், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மேல் கவனம் பார்வை நோக்கம் வைத்திருக்கிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வைராக்கி வைத்திருக்கிறாயோ, ஆமென், அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு எதிரான காற்றுகள் மோதத்தான் செய்ய. கையை தட்டி ஹல்லேலூயா. உன் வாஞ்சை எவ்வளவு அதிகமா இருக்கும்? ஆமென் ஆமென். உன் விசுவாசம் எவ்வளவு ஆழமா இருக்கும்? ஹல்லேலூயா. உன்னுடைய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் வைராக்கியமும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுக்கு அதிகம் சுற்றி என்ன வரும்? காற்று மோதத்தான் செய்யும். போராட்டமாகிய காற்று உனக்கு எதிராக மோதுகிறது நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் சரியா நடத்துறாரு. கையை தட்டி, என்னை கர்த்தர் சரியா நடத்துறாரு. கர்த்தருடைய பாதையில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் கர்த்தருடைய பாதையில போயிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை வர காரணமே என் தேவன் எனக்கு வைத்த பாதையில போறது அர்த்தம். எனக்கு இந்த போராட்டம் வர காரணமே என் அப்பாவை என்ன வைத்திருக்கிற நேசத்தினால. ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் எனக்கு வர காரணமே என் ஆண்டவரின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். பிரச்சனை எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ தேவனுக்கு யாரு முக்கியமானது. ஆமென். போராட்டம் எவ்வளவு இருக்கோ புரிந்துக, நீ தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற மரத்தில் தான் நின்னது கல். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரா. திருடன் வந்து பானை சட்டியை தூக்குவான், என்ன விலை மதிப்புள்ளதை எடுப்பான். உனக்கு எதிராக சத்துரு கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய அழைத்த அழைப்பு விசேஷமானது. தேவன் உன்னை கொண்டு வைத்திருந்த பெரிய திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற காரியம் மகா பெரியது. அதனால் அதை இழக்க பண்ணுவதற்காக சத்துரு என்ன செய்வான்? போராட்டம். போராட்டம் வருதுனாலே புரிஞ்சுக்க. ஹல்லேலூயா. நான் என் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவன். நான் என் தேவனுக்கு என்னது பயனுள்ள பாத்திரம். என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். என்னை கர்த்தர் மற்றவர்கள் முன்பு உயர்த்த போகிறார். ஆனால் இந்த நெருக்கம், இந்த போராட்டம், இந்த கஷ்டம், ஹல்லேலூயா, ஆமென், அதை நீங்க தேவக்குள்ள நல்லா புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதாவது நான் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் வருவதற்காக தேவன் என தரிசனம் கொடுத்து அழைத்தார். என்னை இங்க வரவிடாம சத்துரு என்ன செய்தான்? தடுத்தான். நான் உங்களுக்கு சொன்னேன்,
சாதாரணமான பிரச்சனை அல்ல. ஒரு கம்பெனியில் ஸ்பான்சருடைய கண்ட்ரோலில் இருந்திருந்தால் அவன் அனுப்பி விட்டுருவான். ஸ்பான்சருடைய கண்ட்ரோலை விட்டு கம்பெனியை விட்டு என்ன செய்தவன் வெளியே போனான். அப்போ தான் இந்தியா வரணும்னா எனக்கு கட்டாயம் பிரச்சனை நிறைய இருக்கு. என்னோடய ஸ்பான்சர் மிக கொடூரமான ஒரு மனுஷன், ரவடியும் கூட. அப்போ அவன் கையில் நான் மாட்டினா நான் நேராக போகிறது எங்கே தான்? சிறைக்கு தான் போகணும். சிறைக்கு போனால் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் கழிச்சு விட்டோன்னு சொல்ல முடியாது. அங்குள்ள சிறை என்னன்னா, நான் கேள்விப்பட்டது அதாவது ஒரு ஆள் உட்கார்ற இடத்துல 4 பேர் நின்றுப்பாங்க. ஒரு ஆள் உட்கார்றதுக்குள்ள இடம் மட்டும்தான். அதில் எத்தனை பேர்? 4 பேர் உட்கார முடியுமா? சொன்னாரு, காத்தே வராது. எப்படி இருக்கும் பார்க்க, காற்று உள்ள போகாது. அப்போ என்னமா இருக்கும்? அப்போ நான் நினச்சேன், என்னோட ஸ்பான்சர் பிடிச்சிருந்தானே எங்கே கொண்டு போடுவான்? ஆச்சரியம். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த ஆண்டவரே, இந்தியாவில் மண்ணில் போய் கால் வச்சா அல்லேலூயா, அடுத்த இந்த ஆண்டவருக்காக ஊழியம் மட்டுமே, எப்படியாவது கொண்டு விட மாட்டேன். ஜெபம் மட்டும்தாங்க, ராத்திரி பகலாக போராட்டம் ஜெபம். டவுனுக்கெல்லாம் வர முடியாது, எங்கேயாவது பார்த்துருவோம். எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அவன் கம்பெனியில் இருக்கும்போது எனக்கு என்ன இருந்தது? மீசை, ஸ்டெப், தலை முடியன்னா ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா இன் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிகிட்ருப்போம். நம்ம அவங்க முன்னாடி இருக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அதான் காட்டிடணும். நல்ல மீசை உண்டு, எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருந்து வெளியே வந்தவரும் என்னாச்சு? மீசையெல்லாம் போச்சு, தலையெல்லாம் கொட்டி போச்சு, முடியெல்லாம், தலை முடியெல்லாம் சின்ன முடியை கட் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி என்ன கண்டுபிடிச்சானே தெரியாது. ராத்திரி பகலாக ஜெபம், பயங்கர வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கிறேன், காரை கொண்டு நிப்பாட்டிட்டான். இல்லை ஜான்சன் யாருன்னு கேட்டா காரில், நம்மள அன்னைக்கு சொன்னேன் யாருன்னு. நான் ஓட மேலே அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் ஆண்டவருக்காக இறங்கணும். சொன்ன பைபிள் மட்டும் என் கையில் கொடுத்தா போதும், ஆண்டவரே நான் உமக்காக போகிறேன். தேவன் அந்த வார்த்தையை அர்ப்பணிப்பை கவனிச்சார். தெய்வ பிள்ளை ஒன்று புரிந்து, என்னுடைய வாழ்க்கை நல்ல அநேகம் உண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அல்லேலூயா, நாம் தேவனுக்கு எவ்வளோ வைராக்கியமா, ஆமென், எவ்வளவு அர்ப்பணிப்பாக இருக்கணுமா, ஆமென், அவ்வளவு கூட தேவன் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வார். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் உன்னோடு கூட இருந்து செயல்படுகிற தேவனை நீ பார்ப்பார். இந்த பிரச்சனை வந்தது, அந்த கஷ்டம் வந்தது, ஐயோ அவ்வளோதான், ஜெபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அவ்வளோதான், இன்னும் அதிகமாக ஒன்றும் வேண்டாங்க, கொஞ்சம் மீடியமாக போகும், இன்னும் கம்மியாக போகும், நம்ம ஆண்டவரை விட்டால் போனோம் அப்படி சொல்ல வந்துடும். ஆண்டவரை விட்டு போகலையே, ஜெபிக்கல, பழைய உற்சாகம் இல்லை, இல்லை இல்லை, அப்படியே இருப்போம். மெதுவா அடுத்த உனக்கு நீ நோயாளியில் மாறுவேன். ஏன் பிரச்சனை வந்து நீ தேவனுக்கு தேவை, ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு கூட நம்ம ஜெபமாக்கணும், ஆமென். எவ்வளவு பிரச்சனை வருது அவ்வளவு ஒரு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆராதிப்போம். ரோட்ல நடந்து போனாலும் ஆவியில நிரம்பி போறது, வீட்டில் சும்மா இருந்தாலும் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறது, எல்லாம் விசேஷமா இருக்கு. அவனை பிடிச்சிட்டு போனான், உட்காந்து காரில் அவனுக்கு கிளாஸ் கண்ணாடி வழியாக சென்ட்ரல் இருக்க மரம் வழியாக என்ன பார்க்குறான். நான் என்ன மூஞ்சி மாறுதா ஏதாவது நினைக்கிறேன், அங்கே பார்க்க போகிறேன். ஒன்றும் நான் உட்காந்தேன், ஆண்டரோடு பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ நேராக கொண்டு இறக்கி விட்டான். அவனை பெரிய வீடு, அரண்மனை மாதிரி,
நான் சொன்ன உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது, அதில் உட்கார வச்சேன். அதில் உட்கார், மேலே கேமரா இருக்குது, எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் கேமரா யாருக்கு தெரியும்? ஆனால் அவன் போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு அவன் வந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கே உள்ளே போய் படுத்துட்டு என்னை பார்த்துட்டு இவன் போகிறான் ஓடுறான். ஏன்னா வழி இருக்க, கேட் வழியை சாடி போகிறதுக்கு தான் உண்டு. பார்த்தான், அவன் எங்கே உட்கார வச்சானோ அந்த இடத்துல அவன் வர்றதுல உட்காந்துருந்தான். நேரே வந்தான். ஜான்சன், நீ போ, என்ன செய், வேலை செய், சம்பாதிச்சேன $20,000 கொடுத்துட்டு போ, அவ்வளோதான். $20,000? ஐயோ, எத்தனை வருஷமும் சம்பாதி, $20,000 கொடுக்காம அனுப்ப மாட்டேன். சரி, அவ்வளோ போ, தைரியமாக போ, இங்கே எங்கேயும் வேலை செய். தைரியம் கொடுத்துட்டான். இல்லை இனிமே பிரச்சனை இல்லையே. பார்த்தீங்களா? இல்லை நம்ம எங்கே ஒன்று தள்ளியிருப்பான், ஜெயிலில் ஒன்று போட்டோம். ஜெயிலுக்கு அனுப்பலை. ஹல்லேலூயா. ஏன் என் அப்பா மேலே வச்சிருந்த நெரிசல் கொஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வேறு ஒன்றும் இல்லை. அவன் சைடெலாம் தவறு. நேரம் தான் எம்பசிலையும் லேபர் கோர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ண. இந்தியன் எம்பசி அவங்க அந்த இதை எடுத்து ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து எனக்காக ரவுட் பாஸ் கொடுத்து அவங்க இந்தியாவை அனுப்பி விட்டாங்க. இந்தியாவில் வந்து கால் வச்ச உடனே கத்திருக்காங்க. ஹல்லேலூயா. பாம்பேலேயும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்தேன். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, உன்னை குறித்து தேவன் செய்ய நினைக்கிற எந்த காரியத்தையும் உலகமே ஒன்று திறந்தார். ஹல்லேலூயா. தடுக்க முடியாத என்பதை மறந்துடாத. ஆனால் நீ தேவன் மேல் வைராக்கியமா இருக்கணும். நீ தேவன் மேல் வைராக்கியமா இருக்கணும். தேவன் மேல் வைராக்கியமா அர்ப்பணித்து கர்த்தருக்கா நிக்கணும். நீ கர்த்தருக்கா நீ நின்று பாரு, உனக்கு கர்த்தர் இருப்பார். ஆமென். ஆமென். சோர்ந்து போகலையா? எங்கள் இந்தியா இங்கே வந்து தர்மத்தில் வந்து என்னது, ஐயா அவர் கஷ்டப்பட்டது கிடையாது. என்ன நம்ம என்ன தடம் ஒன்றும் அது யோசிக்கவே இல்லை. சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படல, அது இல்லைன்னு கவலைப்பட, இதில் ஒன்றும் கவலைப்படல. என்னை கொண்டு வந்தது யார்? என் கர்த்தர். ஆமென். என்னை கர்த்தர் கொண்டு வந்தது உண்மையாக இருந்தார். ஆமென். நடத்துவார். ஆமென். இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவார். எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய என் வாழ்க்கையில் உள்ளதான் உங்க வாழ்க்கையிலையும். என்ன செத்து போயிட்டேனா? இல்லையா? தேவனுக்காக நின்னா, தேவ சித்தத்தில் நின்னா, தேவனுக்கு அர்ப்பணித்து நின்னா, ஆமென், கர்த்தர் நம்மளை ஆரோக்கியமாய் பாதுகாப்பார். ஆமென். ஹலோ பல ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நேற்று ஆமாம் பாஸ்டர் என்ன வயசாச்சு? எனக்கு இவ்வளோ வயசாச்சு பாஸ்டர். முடியல பாஸ்டர், கம்மி வயசாக இருப்பான். ஒரு 55 வயசு இருக்கு, 56 வயசு இருக்கு. இல்லை நடந்தால் தடுமாறுது பாஸ்டர், சுகர் பாஸ்டர். பாவம் கஷ்டமாக இருந்தது. ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படும். பாவம் இப்போ பலருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஹல்லேலூயா. ஏன்னு தெரியாது. பாவம் நல்ல ஆவிக்குரிய தேவனுடைய ஊழியர்கள் தான். பைசலா திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான், சார் உங்கள் வயசில் எங்கள் நிலைமை என்ன ஆகுது ஒன்று இப்படியே சொல்லியே என்னை வளர்த்தி விட்டுட்டான். விசுவாசி கிடையாது. நீங்கள் இந்த வயசில் நீங்கள் தனியாக கார் ஓட்டிட்டு வேலூரில் போயிட்டு வந்துட்டீங்க. உங்கள் வயசில் எங்கள் நிலைமை என்ன ஒன்று? நீ சொல்கிறது எனக்கு பூஸ்ட் கொடுத்தோம். அப்படி சொல்லணும். ஆமென். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் பொறாமப்பட்டல, அவன் நினைக்கிறான் இந்த மனுஷன் நல்லா இருக்கிறாரு, எனக்கு இவ்வளோதான் 45 வயசு தானே ஆகுது, எனக்கு 45 வயசு, எனக்கு இப்போவுமே டெய்லி டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் சொல்கிறான்
நான் டாக்டர் பக்கம் போகிறதே இல்லை. டாக்டர் பக்கம் ஆமாம். அல்லேலூயா. ஏன் அங்கே போகணும் எங்கே போகணும், அது இருக்கும் இது இருக்கும், எது இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், கர்த்தர் கொடுத்துருக்காரு. விசுவாசம் தான் ஐயா நமக்கு செய்யும். அல்லேலூயா. கையில் தலையில சொல்லுவோம், நெஞ்சு வலியா போங்க, இல்லைன்னா அப்படியே என்ன தேவன் இந்த பூமியில் எத்தனை நாள் வைக்கிறது விட்டு வச்சிருக்கிறாரோ அதற்கு ஒரு நொடிக்கு முன்னே என்ன அசைக்க முடியாது அந்த வல்லமை. இவருக்கு ஒரு நான் உண்மையில எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காத ஐயா. அது ஒரு குருட்டு விசுவாசம் தான் எனக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வளர்த்தணும். ஆமென். அதான் சூழ்நிலை எழுச்சி அதை பார்க்காது. சரியா கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறது? ஒவ்வொரு சூழ்நிலையில் வயசு கேட்டுபடி சில டைமில் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நிற்கணும். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் தான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்யாம, உன்னை தேவன் பூமியில் எதற்காக பிறக்க வைத்தார்? உன்னை பிறக்க வைத்து என்ன நோக்கத்தோடு பூமியில் உயிரோடு வச்சிருக்கிறார்? அவர் நோக்கத்தை நிறைவேற்றாமல் உன்னை எந்த ஒரு மரணமும் சந்திக்க முடியாது. ஏன்னா நம்ம தேவன் சர்வ வல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நமக்கு பெரிய வைராக்கியம் இருக்கணும். ஆமென். விசுவாசத்தோடு பெரிய வைராக்கியம் இருக்கணும். யாருந்தாலும் பொருளாதார சாத்தனை ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? இப்படி சொன்னார், அவன் ஓடிடணும். பிசாசு கிட்ட போய் இருந்துட்டு, ஐயோ பிசாசு ஏதாவது செஞ்சிருவானோ, சூனியம் வச்சிருப்பாங்களோ. ஆமாம், சூனியம் இல்லை, வெடி வச்சிருக்கு. யார் சொன்னது? தேவனுடைய பிள்ளை சூனியம் வைக்க முடியுமா? நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன்னை தொட முடியாது சூனியம். இயேசுவின் நாமத்தில் நாசமாய் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. உன் விசுவாசமும் அந்த வைராக்கியமும், ஆமென், அந்த பரிசுத்தாவின் நிறைவும், ஆமென், சூனி ஆவிகளை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடாம தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. செய்தால் அது நிச்சயம் அது பலிக்காது, அது செயலிட்டு போகும். நமக்கு எதிராக செய்த மந்திரவாதியை செத்தே போயிட்டான். என்ன போய் என்ன இப்போ செய்ய எவன் இருக்கான்? நம்ம தேவன் உயிர்த்தெழுந்தவர். ஆமென். சாத்தானை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். வாழ்க்கைக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக பிசாசனுடைய போராட்டங்கள் எது வந்தாலும், ஆமென், சொல்லு, பொல்லாதாவிய என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். எல்கையில் உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. என் வீட்டு ஏரியாவிலேயோ என்னுடைய வீட்டு எல்கையில் உனக்கு இடமே இல்லை. எல்கையை விட்டு வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து அதை என்ன செய்தாங்க? ஓடணும். அந்த விசுவாசம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த ஆவி நிறைவு உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய தேசம் உனக்குள்ள இருக்கணும். ஆமென். வார்த்தையில் தேவனுடைய வல்லமை கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஆமென். அவன் சூழ்நிலையை பார்த்தான். காற்று என்ன செய்தது? பலமாய் அடுத்ததை பார்த்தான். அதுவரை யாரை பார்த்தான்? அவரையும் பார்த்தான், வார்த்தையும் விசுவாசித்தான். என்னிடத்தில் சொன்னவர் யார்? வா என்று சொன்னவர் இயேசு. சொன்ன வார்த்தை என்ன? வா. சொன்னவர் யார்? இந்த ரெண்டும் தான் பார்த்தான், நடந்தான். காத்த பார்த்தான். அடுத்த பாயிண்ட் என்னது? சூழ்நிலையை பார்த்தா நீ என்ன செய்வேன்? பயப்படுவேன். சூனியம் வச்சிருப்பான். ராத்திரி யாரெல்லாமோ வாராவன். ராத்திரி யாரெல்லாம் வர? சொந்தக்காரங்க. தேவ பிள்ளைகளுக்கு அப்படி என்ன யாரும் வரமாட்டாங்க. வராங்களா? செத்தவங்க யாரும் வராங்களா? பிசாசுக்குரியது உங்ககிட்ட இருந்தால் உன்னை தேடி வரும். பிசாசுக்கு பிடிச்ச குணம், பிடிச்ச பாவம், பிசாசு பிடிச்சதான எண்ணங்கள், சுபாவங்கள், செயல்கள் உங்ககிட்ட இருந்தால் கட்டாயம் வரும். உன்னை பார்க்க மீட் பண்ணி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்காம அது போகாது. நீ ஆண்டவர் மேல் வைராக்கியமாக இருந்தா, பரிசுத்தமாக இருந்தா, ஆமென், ஆமென், ஆவியானோடு ஒன்று திண்டி வாழ்ந்தான். ஹல்லேலூயா.
பிசாசு வருமா வருமா? அப்படின்னு நம்ம ஆண்டு ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அந்த நிறைவு அனல் காத்துக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் ஆழமான பற்றுதல் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருக்கணும். ஆமென். காற்று பார்த்தான், இயேசுவின் மேல் பதித்திருந்த கண் எங்க போச்சு? சூழ்நிலைக்கு நேராக போச்சு. சூழ்நிலைக்கு நேராக போனோன்னு அவனுக்குள்ள வந்தது என்னது? பயம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எங்கே போகிற கம்பெனி? நரகத்துக்கு. அந்த பயம் அவனுக்குள்ள வந்தான். உடனே எங்கே போகிறான்? கீழே போயிட்டான். பார்த்தீங்களா? நல்லா நடந்து வந்தவன் ஏன் அமர்ந்தான் தண்ணிக்குள்ள? பார்வை மாறிச்சு, வார்த்தை விசுவாசம் போச்சு, பயம் வந்த சூழ்நிலை. அமர்ந்து போகையில் கத்தர் விடலை. கதறான். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன், நான் சொன்ன வார்த்தையை மட்டும் விசுவாசத்தை என் மூஞ்சில் மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாதுடா. நீ ஏன் காற்றடிக்கணும் பார்த்த? காற்று எப்பவும் அடிக்கிறது தானே. காற்றுக்கு வேலையே என்ன தான்? அடிக்கிறவன். நீ அதை பார்த்து நீ ஏன் பயப்பட்ட? வாசிப்போம். அற்ப என்னது? நல்ல விசுவாசி என்ன சொன்னார்? அடா விசுவாசியே பா சொல்லு. என்ன விசுவாசி? அல்ப விசுவாசியே. ஏன் நீ சந்தேகப்பட்ட? பார்த்தீங்களா? சந்தேகம். என்ன சந்தேகம் வந்திருக்கும்? நான் ராத்திரி பகலாக இந்த கடலை என்ன பிடிக்கிறவன்? மீன் பிடிக்கிறவன். கடலை நீச்சல் அடிச்சிருக்கிறத தவிர இதுவரை தான் என்ன செய்ததில்லை, நடந்ததில்லை. நான் நடந்தேன்னா சந்தேகம், நான் நடக்கிறேன்னா கனவா? இதாக சந்தேகம். ஆண்டவர் நான் நடந்து தான் போகிறேன்னா இல்லை என்னுடைய கனவா? சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டு இப்படி எல்லாம் சந்தேகம் வந்தவுடன் என்னாச்சு? உள்ளே போயிட்டான். கர்த்தர் என்ன செய்தார்? கையை பிடிச்சி தூக்கி எடுத்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கணும் ஆழமான விசுவாசம். பிரச்சனைகளையோ சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாத? பயப்படாத, சந்தேகப்படாத. சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நமக்குள்ள ஆண்டவர் என் கூட இல்லையா என்னெல்லாம் கேட்டுருவாங்க. என் கூட இல்லை போட்டிருக்க. ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? ஆமாம், அவர் அங்கே மரத்தில் ஏறி உட்காந்துட்டு உன் கூட தான் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை மாத்திரம் நீ என்ன வார்த்தை சொல்கிறேன்னு அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போ என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன். ஆமென். இன்று அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஜெயிக்க என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். சோர்ந்து போகக்கூடாது, அவிசுவாச வார்த்தைகளை சொல்லக்கூடாது. விசுவாசம் அதுதான். சந்தேகப்பட்டால் முழுகணும். ஆமென். விசுவாசம் என்பது என்னது? ஒரு வரம். அடுத்தது விசுவாசமும் வேறொருவனுக்கு குணமாக்கும் வரம். வரங்கள் குணமாக்குறதும் என்னதான்? வரம். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் இல்லை. சாதா இதில் சில இருக்கும் ஓரளவு. சில அற்புதங்கள் அந்த குணமாக்குற சில இதுகளெல்லாம் சில கர்த்தர் கிஃப்டாக கொடுத்துருப்பார். ஆமென். அது ஆவியின் வரம். அடுத்தது அற்புதங்களை செய்யும் சக்தி. அல்லேலூயா. சப்பாடி நடந்தான்னு சொல்றது பொய் அல்ல, நடக்கிறது தான். மரித்தோர் உயிரோடு எழுப்புறது, அது உயிரோடு எழுப்புறது தான். போலி நிறைய இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். கர்த்தர் இன்னைக்கும் அதை செய்ய வல்லவன். பேதுருவுடைய நிழலப்பட்ட வியாதி குணாச்சு. ஆமென். அல்லேலூயா. அவருடைய மேல் அங்கியை தூக்கி போட்டான், வியாதி குணமாச்சு. இயேசு வஸ்திரத்தை தொட்டவையெல்லாம் குணமான. அல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் சக்தி. அதிகமாய் சுவிசேஷகர்களாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதை கொடுக்குற மரங்கள். ஆமென். அவங்க வியாதி குணாதுன்னாக்கா சில பெரிய சொல்லணும். அப்படி கிடையாது, கட்டாயம் கற்று செய்கிறாங்க. சிலர் போலி தடை அதை அப்பாற்பட்டது.
உண்மையாகவே அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் அந்த வல்லமை என்ன செய்யவில்லை, குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அந்த வல்லமை இருக்கு. அல்லேலூயா. சரி, நம்மளுக்கு அடுத்த வசனம் என்னது? தீர்க்க தரிசனம். இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரங்களில் உள்ளது. 14ஆம் அதிகாரத்தில் உள்ளது. அது சபைக்குள் கிரியை செய்வது. ஆமென். தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. வெளியே செய்வது இருக்கிறது, சபைக்குள் செய்வது இருக்கு. இப்போது டிஜிஎஸ் தினகரனுக்கு முன்னெல்லாம் நான் பார்த்துருக்கேன், மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் நல்ல கிஃப்டெல்லாம் அவருக்கு இருந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்து, பிறகு இருந்த பேர் எனக்கு தெரியாது, இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பெரிய ஊழியக்காரங்க அவங்க நம்ம என்ன சொல்ல முடியும். ஸ்டேஜ் 2 பேர் வாங்கன்னு கூப்பிடுவார். நான் அவர் மீட்டிங் நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு ஓடி போவாங்க, போட்டி போட்டு 2 பேரும் மேலே பறிஞ்சவங்க 2 பேர் தான். அப்படியே கையை வச்சுட்டு சொல்லுவார், அவன் யார், என்ன, எப்படி இருக்கிறான், என்ன பிரச்சனை, எல்லாம் தேம்பி தேம்பி ஸ்டேஜில் ஆளுவாங்க. அவ்வளோ தூரம் பெரிய ஆவியான வெளிப்பாடை கொடுத்துரு. அவர் நிறைய மீட்டிங்ஸ் பார்த்துரு. ஒரு மீட்டிங்கில் அல்லேலூயா. ஒரு முறை இவர் டென்சன் டேனியல் அவர் முன்ன, இப்போ இல்லை, முன்ன வருஷங்களுக்கெல்லாம் முன்ன எங்கள் ஊரில் ஒரே மேடையில் நானும் அவரும் இன்னொரு பாஸ்டர் அவர் இறந்துட்டார். 3 பேர் தாங்க ஒரே மேடையில் ஒரு மீட்டிங் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பெரிய மார்க்கெட், சந்தை மைதானத்தில் 1000 பேர் மக்கள் இருந்தாங்க. எனக்கு நமக்கு போதனை பிரசங்கம் அது நம்முடைய இது. கிஃப்ட்டுகள்னாக்கா அந்த இடத்துல பப்ளிக்கில் வந்து கிஃப்ட்டு நடக்கிற பாருங்கள். அந்த டென்சன் டேனியல் அவர் அங்கே நின்றுட்டு அப்படியே ஜோம் பண்ணும்போது கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட்டார். அந்த இவரும் டிஜிஎஸும் அப்படி தான் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட நல்லா தெரியும். நானும் அந்த நேரடியாக பார்த்துருக்குறேன், ஒன்றும் போய் கிடையாது. நிறைய பேர் என்னமோ சொல்ல, அது நம்ம மேட்ரு கிடையாது. அவர் கூப்பிட்டார் கரெக்டாக. அங்கேருந்து எழுந்து ஓடி வந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வரங்கள் தேவனுக்கென்று வாழ்கிற அர்ப்பணித்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவன் அவர்கள் மூலமாக செயல்படுகிறார். இப்போ கடைசி காலத்தில் வர வர தேவ சித்தத்தை விட்டு வழிவிலகி போகிறது ஒன்று, உபதேச சத்தியங்களை என்ன செய்வது, குழப்புவது, தவறான போதனைகள், தவறான செயல்பாடுகள், போதிக்க வேண்டிய முறைப்படி போதிக்காதது, இப்படியெல்லாம் வரும்போது தேவன் நினைச்சு விட கிரியை செய்ய மாட்டார். அந்த அற்புதங்கள் எல்லாம் மங்கி போக காரணமே தேவ சித்தத்திற்கு மாறாய் போகிறதுனால தான், சத்தியத்தை புரட்டுவதனால். அல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டு. ஓகே, அடுத்தது ஆவிகளை பகுத்தறிவது. அது ஒரு விசேஷ கிஃப்ட். அது பொதுவாக சபை மேய்ப்பர்களாக இருக்கிற மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வந்து வரங்கள் கொடுப்பார். ஓகே, அடுத்தது பற்பல பாஷை. ஆமென். அது இவங்களுக்கு தெரியாத பாஷை பேசுவாங்க. சைனா பாஷை இருக்கும், பெங்கால் ஏதோ ஒரு பாஷையை பேசுவது. அவங்க பேசுறது என்ன செய்வது, வியாக்கியானம் பண்ணுவது. இதெல்லாம் வரங்கள். பாருங்க, இந்த வரங்கள் எல்லாம் நம்ம சபையில் எல்லோரும் ஒவ்வொன்று இருந்துன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அடுத்தது ஒரே ஆவியானவர் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் மூட்டை கட்டி வச்சிருக்கிறது கண்ணு. அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்ய, பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து ஜெபித்து ஆவியை நிறைந்து ஆவியனோடு ஒன்றித்து வாழுகிறாயோ அதற்கேற்றபடி என்ன செய்வார், பகிர்ந்து கொடுக்கிறார். வெறும் அல்லையிலே போட்டு போறதுக்கு, கைத்தட்டி போறதுக்கு அல்ல நம்மளை அழைத்தது. இவைகள் இருக்கிற வரங்களில் சிலதாகிலும் தேவ மக்களுக்குள் கிரியை செய்யணும். ஆமென். அதற்கு நீங்க என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். சொன்னாரு
ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிற மனம் இல்லை. அப்போ ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்க ரெடி. அர்ப்பணித்து வாஞ்சித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வாஞ்சல், நான் இன்ன நபராக இருக்கணும், சபைக்குள் இப்படிப்பட்டதான வரம் என் மூலமாக செயல்படணும், சபைக்குள் நான் ஏதாவது நிலையில் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாய் பயன்படணும், நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், பற்பல பாஷை பேசுகிற நபராக தன்னை மாற்றணும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற நபராக என்ன மாற்றணும் என்று தேவனிடத்தில் வாஞ்சியோடு நீங்கள் ஜெபித்து கர்த்தரை கட்டி சேரும் போது கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் கர்த்தர் எதற்கு? சபைக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்ய? பக்தி விருத்தி அடைவதற்காக இவைகளை நடப்பிக்கிறார். பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக பயன்படுத்துகிறார். இவர்களோடு தேவன் இருக்கிறார். ஆமென். இவர் தேவன், உண்மையான தேவன். அவர் மூலமா என்னோடு கர்த்தர் பேசினார். அந்த பயம் ஏற்படும். அப்போ நமக்குள் ஒவ்வொருக்குள் ஒவ்வொரு விதமான கிருபைகள் செயல்படும் போது வேறொரு நபர் வந்தால் சபைக்குள்ள பயப்படுவாங்க. அதற்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? வாஞ்சு. 14:1 வருஷம் அதாவது என்ன நாடணுமா? அன்பு. அன்பை என்ன செய்யணும்? நாடணும். நான் எல்லாரிடத்தையும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்பாக இருக்கணும்னு அன்பின் மேல் என்ன இருக்கணும்? நாட்டம் வேணும். யாரிடத்திலும் கசந்து கொள்ளக்கூடாது, யாரிடத்திலும் பகைமையாக இருக்கக்கூடாது, யாரிடத்திலும் வெறுப்பாக இருக்கக்கூடாது, யாரையும் தான் அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த அன்பு நம்மகிட்ட இல்லாட்டி இருக்கணும். அன்பை நாடுகள், ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப. விசேஷமாய் ஒரு சபைக்கு இந்த நாட்களில் தேவை என்ன வரும்? தீர்க்க தரிசனம். அப்போது இதை பெற்றுக்கொள்ள தேவ மக்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுச்சோம். அதாக்க நல்லா கத்தரை நல்லா துதி, நல்ல வாய் திறந்த ஆவியை நிரம்பி என்ன செய்யும்? அந்நிய பாஷை பேசி கத்தரை ஆராதி, தேவனுக்கு நேரத்தை செலவிடன்னு சொல்லி காரணம். சும்மா அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் கல் போல காலம் பூரா இருக்கணும், எல்லாம் கல் போல. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அதனால் நம்மளை ஒன்று ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர்களை வாஞ்சியை ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். கர்த்தர் வைத்த தேவ சபைக்குள் அல்லேலூயா நான் ஒரு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ஆண்டவர் அதற்கு எனக்கு கிருபைதான், மறந்தார். தீர்க்கதரிசன வரங்களை தாரும் அப்பா, வேக்கிற வரங்களை தாரும் அப்பா, பரப்பர பாசம் எனக்கு தாரும். சிலவன் ஜோம் நல்ல வாய் தர ஏன்னா அப்படி சொன்னால் கொஞ்சம் நல்ல வாய் தர ஜோம் சோத்திரம், அப்புறம் திரும்ப ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லைங்க. தனிப்பட்ட வாழ்க்கை நல்ல தேவனை துதித்து புகழும், நல்ல ஜெபி. சபையில் நீ வந்துட்டு ஜெபிக்கிறியா? வாய் திறந்து ஜெபம் பண்ணு. தனியாக ஜெபம் பண்ண ரொம்ப பக்கத்து வீட்டுக்கார கேட்குற மாதிரி இல்லை. நீ இங்கே தானே ஆவி இருந்தாலும் அன்னி பஸ் வச்சு ஜெபம் பண்ணு, அறிக்கை பண்ணு. வார்த்தையை தேவன் கொடுத்த பாஷை என்ன செய்ய? பேசி ஜெபம் பண்ணு. அப்போ பாஷை அம்மா பேசி ஜெபிக்க 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 தான் அந்த ஏரியா தான் பேச நினச்சி உங்களுக்கு வேறு ரோட்டில் போயிடுச்சு. அது சார்ந்ததான் இது பேசுக்கார். பேச பேச ஜெபிக்க ஜெபிக்க தான் கர்த்தர் நமக்கு வியாக்கியான வரத்தை கொடுப்பார். தீர்க்கதரிசனம் ஏண்டா அதாவது பாஷையை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்காதவன் எப்படி சபைக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ண முடியும்? அப்போ பாசை அந்நிய பாசை பேசி முதல்ல நீ என்ன செய்யணும்? உனக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணு. உன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவான நிலையில் என்னை பயன்படுத்தணும் ஒப்பு கொடு. கர்த்தர் அதை தீர்க்கதரிசன வரத்தை கொடு. தேவனுக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ள என்ன வேணும்? ஒரு ஆழமான தீர்மானம். நான் தேவ சபைக்குள் உபயோகப்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மாற்றும், எனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி தாரும். சபைக்குள் இருக்கிற நபர்களை குறித்து என்னை வெளிப்படுத்தும் அப்பா. என்னோட சின்ன பருவத வாலிப நாட்களில் எங்கள் சபையில் சபை நிறைய ஆள் இருக்கும். நல்லா ஆராதிக்கிற ஆவியை திரும்பி ஆராதிக்கிற பாடுறவங்கெல்லாம் முன்னாடி தான் இருப்பான். அவங்க ஓடி ஓடி போட்டி போட்டு வந்து உட்காருவாங்க. கிடைக்கிற இடத்துல உட்கார மாட்டான், போட்டி போட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் இங்கே வந்து ஆராதித்து நல்லா எப்பவும் ஆவியை நிரம்பிட்டே இருப்பாங்க. அந்நிய பாஷை
தேவ செய்தி நேரத்தில் அவங்களுக்கு கேட்குற அளவிலேயே அவங்க ஆவியிலேயே இருப்பாங்க. ஜெபிக்கிற நேரம், அந்த ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்கிற நேரத்தில் தீர்க்கதரிசனம் வெளிப்படும். அன்னைக்கு புருஷன் தான் வந்திருப்பான், பேர் சொல்லி கூப்பிடுவோம். இங்கே இருக்கிற ஒரு சகோதரி, இங்கே இருக்கிற ஒரு சகோதரன், பின்னாடி இருக்கிற ஒரு நபருக்கு பேரை சொல்லி கூப்பிடுவான். மகனை என்னார், மகளை என்னார், நீ என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாய், நீ என்ன சிந்தையோடு நீ வந்திருக்கிறாய், நீ என்ன தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாய், வச்சே சொல்லும். இப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீ வந்திருக்கிறாய், நீ என்னோட சமூகத்தையும் வந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இத்தனை நாளைக்குள்ள நான் உனக்கு அற்புதம் செய்வேன். கரெக்டாக அதே மாதிரி இது தீர்க்கதரிசனம். தவறு செய்துட்டு வந்தால் தவறு உடனே சுட்டிக்காட்டு, உடனே மறைந்திருக்க முடியாது. தீர்க்க தரிசன வரம் சபைக்குள் கிரியை செய்தால் மறைஞ்சிருக்க முடியாது. ரகசிய பாவங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். ஆமாம், சில நிஜவாங்க பப்ளிக்கில் சொல்லாமல் தனியாக கூப்பிட்டு ஒன்றை கொடுத்து இப்படி பேசுனா கருத்தார் கூப்பிடுவோம். சிலவங்களும் பப்ளிக்கில் சொன்னால் தான் பயம் வரும். ஆமாம், ஏதாவது கத்தை வெளிப்படுத்தின உடனே வந்து ஊழியக்காரனை சந்திப்பான். சார் இன்னாரு குறித்து கத்தனுக்கு வெளிப்படுத்தினார், அந்த ஆள்கிட்ட சொல்லணும், பேசணும், எப்படி வெயிட் பண்ணணும். அந்த ஆளையும் கூப்பிடுவான். வாசம் முன்னே செல்லிஜா அப்படி சொல்லுவாங்க, இப்படி கத்தர் வெளிப்படுத்தினார் உங்களுக்கு கொடுத்து. திருந்துவாங்க. திருந்தவில்லை என்றால் அடி உண்டு. அவ்வளோ தீர்க்கதரிசன வரத்தில் அப்படி ஒரு கிரியை இருக்கு. திருந்தவில்லை என்றால், நான் ஒரு முறை ஒரு பிரதர், அவர் ரகசியமான சில தவறுகளில் ஈடுபட்டு கொண்டு பக்திமானாக நடித்து கொண்டு சபைக்குள்ள 1-2 முறை காமனை எச்சரித்திருக்கு ஆவியானவர். காமனை எச்சரிக்கும் போது அந்த ஆளுக்குரியதை அந்த ஆளுக்கு தெரியும். கீழ்ப்படியல்ல, திருந்தல்ல. ஒரு நாள் பகிரங்கமாக பேர் சொல்லு, என் மகனை நீ என்னால் எத்தனையோ முறை நான் உன்னை எச்சரித்தேன், நீ என்ன மாதிரி என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு என் சமூகத்தில் துணிகரமாய் வந்திருக்கிறாய், நீ மனம் திரும்பவில்லை என்றால் உன்னை படுக்கையில் படுக்க வச்சிருந்தான். முடிஞ்சு போச்சு. திருந்திட்டா அப்படி திருந்தலைன்னா என்ன ஆகும்? எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதனால் இந்த வரங்கள் இந்த நாட்களில் நமக்கு சபைக்கு தேவை. தேவ பிள்ளைகள் அதற்காக என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அர்ப்பணி நீங்கள் செபித்தால் கர்த்தர் கட்டாயம் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடு ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடு ஜெபம். ஆண்டவருக்காக நான் ஏதாயிலும் உங்களை பயன்பட வேண்டும். அப்பா, என்னை உபயோகமான ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடு ஜெபம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, hallelujah. Glory Jesus, hallelujah. ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தேவ சமூகமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் குறைகளை மன்னித்து, ஆமென், உமக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே, பயன்படுகிற ஆயுதமா என்னை மாற்றும் ஆண்டவரே, சபை பக்தி விருத்தி ஏதுவாக என்னை மாற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. ஓ, இன்று முதல் தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செபியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், வரங்களை கர்த்தர் கொடுப்பார், பலமையினால் உங்களை நிரப்புவார், சபை பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வர ஆராதிக்க உதவி செய்தீர். ரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஆவியானவர் வரங்களை பகர்ந்து அளிக்கிற தேவன். சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாய்
சபைக்குள் பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேவனிடத்தில் வாஞ்சியோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள இறுதிகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. பலரை சபைக்குள்ள எழுப்புங்க, பயன்படுத்துங்கப்பா. ஆமென். உருவாக்குவீராக. ஏதோ சத்தம் போட்டு போகிறவங்கள அல்லப்பா, சபையில் பயன்படுகிற ஆயுதங்களாக கர்த்தர் மாற்றுவீராக, உருவாக்குவீராக. ஆண்டவரே, வாழ்க்கிற தேவன் கிரியை செய்யும். கேட்ட வசனங்களோட உள்ளங்களை கிரியை நடப்பிக்கட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.